Praise the Lord. God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறோம். இதற்கு எல்லாவற்றுக்கும் என்ன காரணம் தேவை என்று சொன்னால், ஒவ்வொரு வார்த்தையினுடைய பொருளை நாம் புரிந்து கொண்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 10:10. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினால அந்த சித்தத்தின்படி நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் என்று எழுதப்பட்டது. நம்முடைய ஆண்டவர் இயேசு நமக்காக பலியானார் சிலுவையில். எதற்கு? அதனால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனுஷன் பரிசுத்தமாக்கப்படுவது இயேசுவின் ரத்தத்தில தான். வேற எதிலையும் மனுஷன் சுத்தமாக இருக்க முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது. இயேசு தம்மை குற்ற நிவாரண பலியாக சிலுவையிலே பலியானார். அதனால நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்படுவோம் இல்லை, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் நாம் அவரை தரிசிக்க முடியாது. ஆகவே பரிசுத்த ஜீவியம் முக்கியம். அது எப்படி நமக்கு கிடைக்கிறது? இயேசு பலியானதுனால. வாசிக்கிறீங்களா? ஆமென். God bless you.